அன்பான நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற இந்த டிசம்பர் மாதங்களிலே துலாம் ராசி நேர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் யோக பலன்களையும் நவக்கிரக நாயகர்கள் வாரி வழங்கப் போகின்றார்கள் என்பதை பற்றும் பார்ப்போம். ராசி விருச்சிக ராசியாகவும் லக்னம் சிம்ம ராசியாகவும் நட்சத்திரம் அனுசம் 2ஆம் பாதத்திலும் திதி அமாவாசை திதியிலும் கரணம் நாகவும் கரணத்திலும் யோகம் சுபர்மம் திதி தெய்வம் பித்ரு மற்றும் காளியை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கும் என்பது இந்த மாதங்களிலே இருக்க பெறுகின்ற யோக பலனாகவும் இருக்கின்றது. யோக தேவதை என்பது இந்திரனாக வலம் வருகின்றார். யோக தேவதை இந்திரனாக வலம் வருகின்ற இந்த காலங்களிலே இந்திரனை வழிபட்டு வரவும் காளி துர்க்கையை வழிபட்டு வரவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த அமாவாசை திதி என்று சொல்லக்கூடிய பெரியோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வருகின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றம் கொடுக்க போகின்றது. கொடுக்காதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் திதி தர்ப்பணம் செய்து வந்தால் உங்களுடைய யோக பலன்களும் நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெற முடியும். நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பெற போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. டிசம்பர் மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய 2ஆம் இடத்திலேயே ராவாதிபதி சூரிய பகவானும் சந்திர பகவானும் புதன் பகவானும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு அவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதும் 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்திலே கோச்சார லக்கணமாக அமையப்பட்டு 12ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்ற இந்த டிசம்பர் மாதங்களிலே ஏறக்குறைய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே துலாம் ராசி என்றாலே இது ஒரு காற்று ராசியாக இருக்கின்றது. சர ராசி சுக்கிர பகவானுடைய ராசியாகவும் குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கக்கூடிய இது தத்துவார்த்த ரீதியிலே 7வது ராசியாக இருக்கின்ற இந்த ராசியிலே பிறந்தவர்கள் வியாபார ஸ்தலங்களிலே தொழில்களிலே மேன்மைகளையும் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அதிகபட்சமாக இந்த மாதங்களிலே 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருக்கின்றது காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லுகின்ற செவ்வாய் பகவான் சர ராசியிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பு மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதனுடைய ராசிநாதனுடைய பார்வை வாங்கி உங்களுடைய பார்க்கின்றதும் 2ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்கின்ற ஒரு பார்வை என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. துலாம் ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று செவ்வாய் பகவான் உங்களுக்கு துலாம் ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதியாக வளம் வந்து 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகத்திலே ராசிநாதன் சுபருடைய பார்வையிலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த டிசம்பர் மாதங்களிலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே சேரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை சர ராசியிலிருந்து சர ராசிநாதனும் இரு கிரகமும் சர ராசிக்கு சம்பந்தமானவர்கள் ஒன்று கொண்டு பார்த்து கொள்கின்ற இந்த அற்புதமான யோக பலன் என்பது துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்லதொரு வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் உற்றார் உறவினர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்க பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்கு 3 6 குடையவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது விருச்சிக ராசியை ராசிநாதனும் பலமாக நீச்சபங்க ராஜயோகத்திலே சென்று கொண்டிருக்கின்றதுனாலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு டிசம்பர் மாதங்களிலே சகல விதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி சுக சாணாதிபதியும் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே மூல திரிகோணத்திலே ஆட்சி வடிவிலே பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றதும் லாபாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் தகப்பனார்களால் மூத்த சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய நல்லதொரு யோக பலன்கள் இந்த டிசம்பர் மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமாக ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று செவ்வாய் பகவானை பார்க்கின்ற பார்வை என்பது வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு அமையாதவர்களுக்கு கூட இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் மிகவும் அற்புதமான நிலையிலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த டிசம்பர் மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்க பெறுகின்றவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானங்களிலே நல்லதொரு விருத்திகளையும் மாற்றங்களையும் தொழில் உத்தியோகங்களிலே உயர்வுகளையும் 6ஆம் இடத்திலே ராகு பகவான்
12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர் சென்று வருகின்றதற்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதம் என்பது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன்காரவன், மூத்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன் என்று 3 கிரக சேர்க்கையிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே ஏகபோகமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. குருவின் பார்வை என்பது 12ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது சுப நிகழ்வுகள், சுப விசேஷங்கள், கல்யாணங்கள் என்று நல்லதொரு விசேஷங்களை நடத்தக்கூடிய உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒரு சிலருக்கு எதிர்பாராத நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும், கடன் கிடைக்காதவர்களுக்கும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனாகவும், பஞ்சமஸ்தானத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக சனி பகவானுடைய ராசியை பார்க்கின்ற பார்வை என்பது சனி பகவான், சூரியன், சந்திரன், புதன், குரு என்று ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு 5 கிரகங்களின் பார்வை என்பது 2ஆம் இடத்திலே தன வாக்கு, குடும்பஸ்தான, வாக்குஸ்தானங்களிலே விழுகின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே உங்களுடைய வாக்குகளுக்கு ஒரு அங்கீகாரம், அற்புதமான மரியாதையும், உயர்ந்த நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்த டிசம்பர் மாதத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 12ஆம் இடத்திலே கேது பகவானை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது வெளிநாடு, வெளியூர் சென்று வருகின்றதற்கும், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி வருகின்றதற்கும், உங்களுடைய 3, 6 என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டஸ்தானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற இந்த பார்வையின் அமைப்பு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வீடு, வாகனம் விற்பவர்களுக்கும், தொழில்களிலே, வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது மிகவும் மங்களகரமான நல்லதொரு காரியங்களை நடத்தி செயல்படுவதற்கும், திருமணம் வைபவங்கள் நடத்துகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதியும் 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இருக்கின்ற பொழுது படிப்பிற்காக வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர் சென்று வெளிநாட்டிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு டிசம்பர் மாதமாக இந்த மாதம் என்பது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி பலம் பெற்று 7ஆம் இடத்ததிபதியும் பலம் பெற்று அவர் நீச்சபங்க ராஜயோகத்திலே இருக்கின்றதுனாலே மண்மனை வாகனங்கள் கிடைக்கக்கூடியவர்களுக்கும், செவ்வாயும் சுக்கிரனும் இங்கே வலுவாக உங்களுடைய 4, 10 என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானங்கள், தாய்மார்களின் ஆரோக்கியத்திலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும், ஒரு சிலருக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளும் அதிலே நல்லதொரு உயர்ந்த வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக 6ஆம் இடத்திலே பாவர் இருக்கிற பொழுது கடன், நோய், வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அதில் தீர்ப்பு நல்லதொரு வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.